Studies advertising chapter number 15. ஸோ அட்வர்டைஸிங் இதை தான் பார்க்க போகிறோம். அட்வர்டைஸிங்கிறது எதுவும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி தான் இருக்க போது. அட்வர்டைஸ்மெண்ட் தான் விளம்பரம், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம்னா, இப்போ நீங்கள் உங்களோட 12th எக்ஸாம்லாம் முடிச்சிடுறீங்க. 10th 12th முடிச்சுட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன பிஸ்னஸ்ன்னு செலக்ட் பண்ணுவீங்க. ஓகே ரைட்டு, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அல்ல ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, அந்த நீங்கள் கடை ஆரம்பிச்சிருக்கீங்கன்ட்டு வெளியே எல்லாத்துட்டையும் சொல்லணும். இதுக்கு பேர் தான் அட்வர்டைஸ்மெண்ட். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு வெளியே சொல்லிக்கிறது தான், வெளியே காட்டிக்கிறது தான் அட்வர்டைஸ்மெண்ட். இதை பற்றி தான் இந்த சாப்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படிக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி சொல்வீங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு எப்படின்னு சொல்வீங்கன்னா, நிறைய விதங்கள் இருக்குது. ஒன்று பை வேர்ட்ஸு, வாய் மூலமாக நம்ம ஃபோன் பண்ணி சொல்லலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வீட்டில் இன்விடேஷன் கொடுத்து வீட்டில் இதை ஒரு ஓப்பனிங் செரமனி மாதிரி நம்ம கடைக்கு வச்சு எல்லாத்துக்கும் தெரிவிக்கலாம். இன்னொன்று, இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியா காலகட்டத்தில், இன்டர்நெட் காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியா எல்லா அக்கௌண்ட்ஸ்லேயும் நீங்கள் உங்களோட இது போஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த ஷாப் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நீங்களே பார்க்கலாம், நிறைய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன்லாம் வியாபாரம் நல்லாவே நடக்குது. பிகாஸ் நிறைய ஷாப்ஸ் ஆகட்டும், நிறைய வீடியோஸ் ஆகட்டும், மேனுஃபேக்சரர்ஸ் டைரெக்டாகவே நமக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அதை பார்த்து பை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோன்னாக்கா அட்வர்டைஸ்மெண்ட். இதுக்கு பேர் தான் அட்வர்டைஸ்மெண்ட், ரைட். இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது இந்த விளம்பரம், இதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் சாப்டரில். ஃபஸ்ட்டு 15.1 மீனிங் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்னா என்னென்ன? இன் அ நியூஸ் பேப்பர் யூ நாட் ஓன்லி ரீட் நியூஸ் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்போர்ட்ஸ் எக்ஸெட்ரா, but you also come across several information or message about some products or service like air conditioner, cycle, hair oils, transporters, builders, etc. You also come across such information in journal, magazine, roadside hoardings, radio, television, etc. This information makes you aware about the products or service in terms of their availability, price and features. So, whenever you feel a requirement for such products or services, you try to go to the place of their availability, look at the quality of the features and buy them if they meet your requirement. For example, while listening to radio, you come across a product called XYZ hair oil. Then, while going to buy hair oil, you ask the shopkeeper to show you that product. You like the fragrance and find the price reasonable and purchase it for your use.